எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. ஆமென். இந்த பூமியில் அநேக மனுஷனுக்கு இந்த பூமியில் இளைப்பாறுதல் இல்லை. அநேக விதத்தில் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகருக்கு நோய்கள், அநேகருக்கு வியாதிகள். விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் வியாதியின் கட்டுகளிலேயும் பிசாசின் போராட்டத்திலேயும் சேவனை கட்டுகளிலேயும் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. இந்த பூமியில் நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சில போராட்டங்களுக்கு, சில வேதனைகளுக்கு, சில கஷ்டங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு சுகத்தையோ சமாதானத்தையோ விடுதலையோ ஆரோக்கியத்தையோ கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வேதனைகளில் ஒன்று என்ன அப்படின்னா வியாதி. வியாதி எந்த மனுஷனுக்கு எப்போ வரும்னு சொல்லியே தெரியாது. சில சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன வயசா இருக்கிறது கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. வியாதி ஒரு மனுஷனுக்கு எப்படி வருது அப்படின்னா வைரஸ் மூலமாக வருது, சரீரத்தில் பலகீனத்து நிமித்தமாய் வருது, மந்திரவாதத்தினால வருது,
அதே போல தலைமுறை தலைமுறையாய் சில வியாதி தாத்தாக்கு இருந்தது, இப்போ அப்பாவுக்கு இருக்கிறது, அதுக்கு அடுத்தால பிள்ளைக்கு இருக்கிறது. இந்த மாதிரி சில வியாதிகள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாய் பரம்பரை பரம்பரையாய் வருகிறது. ஆனா எல்லா மருந்துக்கும் மருந்து மருத்துவமனையில் இல்லை, இயேசு கிறிஸ்துவை மருந்தாய் இருக்கிறார். ஒரு மாந்திரீகம் மூலமாய் வருகிற வியாதி, மாந்திரீகம் மூலமாய் வருகிற மனிதர்களுக்கு இருக்கிற நோய்கள், அதை மருந்துனால குணப்படுத்த முடியாது. இயேசுவால மட்டும்தான் சுகமாக்க முடியும், இயேசுவால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற நோய்களில நீங்க மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், மந்திரவாதிகளிடத்துல போயிருக்கலாம், சில மனிதர்களிடத்துல போயிருக்கலாம், பல இடங்களுக்கு போயிருக்கலாம், தீர்வு இல்லாமல் இருந்திருக்கும். நாங்கள் இந்த பூமியில பெற்ற நன்மைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரே ஒரு முறை இயேசு என்கிற தெய்வத்தை நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க. எவ்வளவு பயங்கரமான பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான வியாதியா இருந்தாலும், இயேசுவேன்னு நீங்க கூப்பிடும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒருவேளை மாந்திரத்தினால, சேவனையினால உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் யாராகிலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும், நாங்கள் பெற்ற நன்மைகளை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எத்தனையோ பில்லிசுனிய கட்டுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் அந்த தெய்வத்தை நம்புவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி. நிச்சயமாய் மனுஷனால் கூடாததை தேவனால நிச்சயமாய் கூடும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள், மனுஷர்களால் தீர்க்க முடியாத வியாதி பலகீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு தீர்ப்பார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில பிறந்தார். சில வியாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாய் பரம்பரை பரம்பரையாய் வருகிற வியாதிகள் யாராலையும் தீர்க்க முடியாது. அந்த சாபத்தில் இருந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி, மீட்கும்படி, காப்பாற்றும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கிறார். அவர் மனுஷனுக்காக இந்த பூமியில பிறந்து சிலுவையை சுமந்து, சிலுவையில அறையப்பட்டு, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். ஆதி நாட்கள்ல ஒரு மனுஷனுக்கு அவன் செய்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் ஆடுகளையும் மிருக ஜீவன்களையும் பலி செலுத்தி தன்னுடைய குடும்பத்தினுடைய சாபங்களை போக்க அவன் அந்த மாதிரியான பலியை செலுத்தினான். வேதத்துல வாசிக்கும் போது அது தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்து முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவரே சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்தார். மூன்றாவது நாள் பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இயேசப்பா தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். தலைமுறை தலைமுறையாய் பரம்பரை பரம்பரையாய் சில குடும்பத்தை தொடருகிற வியாதியில இருந்தும் சாபக்கட்டில இருந்து அந்த ஜனங்களை அவரால் தான் ரட்சித்து மீட்க முடியும். ஆகவே பல இடங்களுக்கு போய் பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்து பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ கொடுத்தாராம். இந்த பூமியில கடவுளே எனக்கு இறங்குங்கன்னு சொல்றதை காட்டிலும் இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுகிறதை
தேவன் விரும்புகிறார். ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், ஆமென். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் அவரிடத்துல நீங்க வரும்போது அவர் உங்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய வியாதியை பார்த்து, நம்முடைய சொந்தங்கள் நம்மை வெறுக்கும், நம்முடைய குடும்பங்கள் கூட நம்மளை வெறுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளாத நல்ல தேவனாய் இருக்கிறார். எந்த வியாதியானாலும், எந்த மன உளைச்சலானாலும் ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயம் விடுவிப்பார், நிச்சயம் விடுவிப்பார். ஆமென். இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலும் போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியினால், ஆமென், அவருடைய நாமத்தினால நாங்கள் இந்த இடத்துல வந்து ஹல்லேலூயா, இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சுத்ரம். நீங்க நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள், ஆனால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆமென், சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். சுத்ரம். எத்தனை வருடத்திற்கான மாந்திரிக கட்டுகள் இருந்தாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் இன்றைக்கு உடைப்பார். ஆமென், ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, ஆமென். நல்லவர். God bless you. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடுவா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடுவா, இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறா.